வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரான ஒரு சாரீக்கு வந்துட்டு பிளெயின் ப்ளவுஸ். இது காட்டன் சாரீ. இது வந்து டெய்லி யூஸ் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி கட்டுற மாதிரி சாரீ தான். அந்த கை டிசைனும் பேக் சைடு டிசைனும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், நல்ல ஃபாஸ்ட்டாக தைக்கிறவங்களுக்காக இருக்கட்டும். சப்போஸ் ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ் நீங்கள் உங்களுக்கு புரியல, ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா தனித்தனியாக அந்த வீடியோஸ் இருக்குது. நான் ஒன்றா ஏன் போடுறேன் அப்படின்னா, ஒன்றா போகிறது தான் வந்துட்டு ஒரே வீடியோவில் போடணும். 2 சேர்ந்தாப்படி பார்க்குறாங்க அப்படின்னா தான் வந்து நமக்கு மக்களுக்கு சீக்கிரம் போய் சேருது. நம்ம வந்து தனியாக தனியாக போடுறது வந்து சீக்கிரம் போகலை. அது ஏன்னு தெரில. நான் ஆரம்பத்துலேருந்து அப்படி போட்டனாலையா என்னன்றது வந்து எனக்கு தெரியல. இப்போ வந்து நல்லா உருட்டி பைப்பிங் பண்ணிடுங்க. இந்த கலர் சாரியும் இந்த ப்ளவுஸும் செம்ம அழகாக இருந்துச்சு. நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். நல்லா உருட்டி அழகாக பைப்பிங் வச்சிடலாம். இப்போ வந்து அகலம் 2 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சமையல் சேனல் பாருங்கள், திண்டுக்கல் சமையல் பாருங்கள். பார்த்துட்டு அதுவும் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே அதில் சொல்லித்தரேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரே அளவாக கட் பண்ணிக்கலாம். ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து அந்த மேலே 2 மடிப்பு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மேல் பகுதி அந்த 2 மடிப்பு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வந்து விரித்து விட்டோன்னா வந்து அந்த 2 லேயர் தெரியும். அதனால் வந்து இது வந்து கரெக்டாக அந்த மடிப்பு பாகம் வந்து நம்ம வச்சு தைக்கிறதுல மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. 2 லேயர் வந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்பிடலாம். அது வந்து 1/4 இன்ச்சு ஒரு அகலம் இருக்க பீஸ் இது. அடித்து நல்லா திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த ஓரமாக அந்த ஓரமாக லைட்டாக கட் பண்ணி விட்டு நல்லா வந்து அந்த தையல் பகுதி வந்து அடிப்பக்கம் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அந்த தையல் பகுதி நமக்கு அந்த அடிப்பக்கம் போயிடணும். நல்லா தேய்ச்சிடலாம். 1/4 இன்ச்சு அகலம் இருக்கும். இது வந்து ப்ளவுஸு நெக்குக்கும் சேர்த்து தான், 2 கைக்கும் நெக்குக்கும் சேர்த்து தான் இது. இதை வந்து நல்லா விரித்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு லீஃப் மாதிரி விரித்து விட்ருங்க. இலை மாதிரி நம்ம வந்து இதை வந்து விரித்து விட்டுறலாம். இது வந்து லைட்டாக விரித்து விட்டிங்கன்னா சங்குப்பூ மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த இது இப்போ எல்லாத்தையும் விரித்து விட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் தைக்கிறது வந்து 1/4 இன்ச்சு கொஞ்சம் அந்த பைப்பிங்க்கும் அந்த கிராஸ் பீஸுக்கு தைக்கிறதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு தைங்க. ஏன்னா வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இப்போ இது முன்னாடி கைப்பக்கம், அதாவது வந்து நீங்கள் பின்னாடி கைப்பக்கம் வந்து இதை வச்சிங்கன்னா அந்த லீஃப் டிசைன் எல்லாம் முன்னாடி வந்து தெரியும் நமக்கு. கை வந்து வளைவாக இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. அதாவது பின்பக்கம் இருந்து முன்னாடி வளைச்சிக்கோங்க. புரியுங்க உங்களுக்கு? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி சைட்லேருந்து நம்ம முன்னாடி இருந்தது வளைச்சிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த லீஃப் டிசைன் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக வேணாம். இலை வந்து நமக்கு தள்ளி தான் இருக்கும். அதனால் வந்து தள்ளி வச்சுக்கோங்க. அந்த நுனியில் வந்து முக்கோணமாக மடித்து அப்படியே தைச்சி விடுங்க. தைக்கிறப்ப வந்துட்டு அங்கே ஒன்று வச்சிடலாம். இப்போ வந்து அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம எங்கிட்ட வச்சோமா அதுலேருந்து சென்டரில் கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு மாற்றி கிடைக்கும். இந்த டிசைன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு கை டிசைன் பண்ணிட்டோம். இது 2 கைக்கும் நம்ம பண்ணிவிட்டு பாசி வைக்கணும். இது பார்க்குறப்பயும் சரி, இது போட்டப்பயும் சரி செம்ம சூப்பராக இருந்துச்சு. அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து இந்த இது அமுச்சு விட்ருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ 2 கைக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு பாசி எல்லாம் வைக்கிறது வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துருங்க. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம பேக் சைடு நெக் வைக்கிறது பார்க்கலாம். பாசி வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும். அதாவது 2 சைடும் லைட்டாக அப்படியே தைச்சி விட்டுட்டு அந்த நுனியில் நம்ம கோல்டன் கலர் பாசி வைக்கலாம். உங்களுக்கு கலர் வந்து எந்தது வந்து எடுப்பாக இருக்குமோ, ஒயிட்டு, சாண்டலு, எந்த கலர் வந்து உங்களுக்கு எடுப்பாக இருக்குமோ அந்த மாதிரி கலர் கொடுங்க. எல்லாத்துக்கும் வந்து எடுக்காது கோல்டனு. இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றுக்கும் நம்ம திருப்பி கட் பண்ணிடலாம். அதனால தான் வந்து கை முடிச்சதுமே வந்து நம்ம பாசி வச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம உள்ளே கொடுத்து அந்த ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே கையை விட்டு நம்ம தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் பாசி வச்சு விட்ருங்க. நான் அப்படியே இடையில ஒரு பாசி கொடுக்குறேன். ஏன்னா நான் இடையில நம்ம கொடுக்கறது வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியும். அதுக்காக நான் இடையில கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ மேலேயும் கொடுத்துடலாம். மேலே வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வரல அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் மடக்கி விட்ற மாதிரி மடக்கி விட்ருங்க. மேலே நான் ஏன் வைக்கலைன்னா அதை திருப்பி விட்டுட்டு நம்ம ரவுண்டாக கை தையல் போடணும். தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த 2க்கும் பாசி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே அழகாக ஒரு லீஃப் வச்ச மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம கழுத்துக்கு பண்ணலாம். இப்போ கையை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மேலேயும் நம்ம பாசி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு நம்ம வைக்க முடியும். அதை மடக்கி விட்டுட்டு தான் நம்ம தைக்க முடியும். அதனால வந்து எடுத்து விட்டுட்டு தைச்சி விட்ருங்க ரவுண்டாக. ரவுண்டாக ஹெம்மிங் பண்ணியாச்சு. இப்போ பைப்பிங் பண்ணியாச்சு. நம்ம வந்து நெக்கு கட் பண்ணிடலாம். ஏன்னா அது கைக்கு போட்டனால உங்களுக்கு அந்த கை மட்டும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. சப்போஸ் பார்த்தவங்க வேணாம், பார்த்தவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டிசைன் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நெக்கு வெட்டிட்டு நம்ம அடித்து திருப்பிடலாம். கார்னர்ட்டை நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு அதை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக அந்த லைனிங் அளவுக்கு கட் பண்ணுங்கள். இப்போ திருப்பி நம்ம நகத்தில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நான் வந்து பெருவரில் எப்பயுமே வந்துட்டு நகம் வச்சுருப்பேன். அதனால் நல்லா அதை வச்சு தேய்ச்சிட்டேன்னா நின்றுக்கும். நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா டெய்லர்ஸும் முக்காலாக வச்சுருப்பாங்க. நல்லா தேய்ச்சி விட்றதுக்கு வசதியாக இருக்கும் அது பெருவரில். இப்போ வந்து நம்ம எட்ஜிலே தையல் போட்டுடலாம். இப்போ அந்தந்த கார்னர்ட்டை நிப்பாட்டிட்டு திருப்புங்க. நிப்பாட்டிட்டு திருப்பிங்கன்னா தான் அந்த நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம பேக் சைடு அடித்து திருப்பிட்டோம். திருப்பி நம்ம தையல்லாம் போட்டுவிட்டோம். இப்போ முன்னாடி நம்ம ஒன்றுமே பண்ணலை கழுத்துக்கு. அதனால் கொஞ்சம் விட்டுட்டு தைங்க.
அப்புறம் நீங்கள் கழுத்துலேருந்து தைச்சிட்டு பின்பக்கம் திருப்பி லைன் கிராஸ் பீஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே அந்த தையல் மேலே தையல் போட்டுவாங்க. இப்படி நம்ம வைக்கிறப்ப பைப்பிங் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம மேல் பக்கம் வச்சு நம்ம அந்த நெக் டிசைனுக்கு பண்ண முடியாது பைப்பிங்கு. அந்த மாதிரி நம்ம பண்ணணுன்னா அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ உருட்டி அடித்து நீங்கள் அந்த பல்லில் கொடுக்குறப்ப நல்லா கையை அமுத்தி பிடிச்சிக்கோங்க. அந்த பிசுறெல்லாம் அதாவது வந்து நீங்கள் 4 ரோல் மடக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 அப்புறம் 2 மடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 2 பீஸு அப்படியே மடக்குறீங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பீஸையும் ஒரு ரோலாக மடக்குறீங்க. அப்படி நீங்கள் மடக்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து திக்னஸாக அந்த பைப்பிங் வந்து உருட்டாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதனால் கரெக்டாக பார்த்து அந்த மடிப்பெல்லாம் சரியாக நம்ம மடக்கியிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு வைங்க. ஏன்னா சில நேரம் நம்ம அவசரத்துக்கு தைக்கிறப்போ வந்து அந்த மடக்கினது வந்து வெளியில் வந்துடும். அதை நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். அப்போ அந்த இடம் என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சன்னமாக அந்த பைப்பிங் வந்து திக்காக இல்லாமல் சும்மா ஏதோ கிளாத்தை மடித்து விட்ட மாதிரி தெரியும். அதனால தான் சொல்கிறேன் அந்த கிராஸ் பீஸ் வந்து நல்லா உருட்டாக உள்ளே மடக்கி விடுங்க அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைப்பிங் வச்சுட்டோம். அடுத்து வந்து டிசைன் வைக்கலாம். சேம் வந்து நம்ம கைக்கு அடித்தோம் இல்லையா கிராஸ் பீஸ், அதுதான். அதை வச்சுட்டு நம்ம இதெல்லாம் மடக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி மடக்கி விடுங்க. இப்போ கை ஜாயின் பண்ணிட்டோம். பண்ணினதுக்கப்புறமா அதாவது பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப வந்து நீங்கள் அடியில் இருக்க அந்த பைப்பிங்கோட கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து உங்களுக்கு தையல் வரும். அந்த பைப்பிங் அந்த கார்னர் அந்த ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, கீழே அந்த கழுத்தோட வளைவு அங்கே மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. அப்படி நீங்கள் கட் பண்ணி விட்டு தைக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த வளைவில் சுருக்க விழுகாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த வளைவில் லைட்டாக ஆகினாங்கன்னா கட் பண்ணி விடுங்க. லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க கழுத்தை. இப்போ ஒரு சைடு தைச்சிட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இன்னொரு லைன் கொடுத்துடலாம். நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணுங்கள். நூல் கட் பண்ணிங்க அப்பைக்கப்போ கட் பண்ணிங்கன்னா தான் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம அந்த டாட் தையல் பிடிக்கிறோம் இல்லையா, பேக் சைடு ஃப்ரண்ட்டெல்லாம், அதில் மட்டும்தான் உங்களுக்கு நூல் இருக்கும். மற்ற எங்கேயுமே நூல் இருக்காது. அதனால கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இந்த சைடு ஜாயின் பண்ணுறது, கை ஜாயின் பண்ணுறது, அந்த இதில் வந்து நம்ம நூல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுவோம். மற்றபடி எங்கேயும் நூல் இருக்கக்கூடாது. இப்போ வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா சென்டர்லேருந்து 2.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து இதை வச்சுக்கிட்டு வாங்க. அதாவது வந்து நமக்கு இது வந்து 2 வேலை தான். ஏன்னா நம்ம எப்போயுமே வந்து ஒரு தையலை போட்டுட்டு அப்படியே உள்ளே கொடுத்து தைப்போம், டக்குன்னு முடியும். இப்போ இது 2 பக்கமும் டிசைன் வரனால நமக்கு கையில் வந்து 2 கையும் வந்து வேலை செய்யணும். அந்த கரெக்டாக நீங்கள் வைக்கணும். அந்த அகலமும் சரியாக வரணும். அது எல்லாமே நீங்கள் பார்த்து வைக்கணும், ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பொறுமையாக தான் வைக்க முடியும். அவசரமாக நம்ம எடுத்து கடகடன்னு வச்சு விட்ற முடியாது. ஏன்னா ஒரு தையல் போட்டு ஒரு பக்கம் மட்டும் வைக்கிற மாதிரினா டக்குன்னு சொருகி விட்டுறலாம். ஆனால் இது வந்து நமக்கு 2 பக்கமும் கொடுக்குறனால இந்த பக்கம் வைக்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கிட்ட கொடுக்குறப்ப ஈஸியாக நம்ம வச்சிடலாம். இப்போ அந்த கழுத்துக்கிட்ட போகிறப்ப கொஞ்சம் கிராஸாக நமக்கு அந்த லீஃப் டிசைன் மாதிரி சரியாக வர மாதிரி வைங்க. ஏன்னா வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல் பிளெயினு. சாரீ வந்து நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூ, டார்க் ஆனந்தா ப்ளூ. இல்லை பார்டரில் வந்து இந்த மாதிரி எல்லோ கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ப்ளவுஸும். அப்போ வந்து நமக்கு இதில் டிசைன் பண்ணது வந்து நல்லா பளிச்சுன்னு ரொம்ப அழகாக தெரியுது. இது கைக்கு வந்து பார்டர் இருக்கிறதுனா நம்ம நெக்குக்கு மட்டும் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் 1000 வாங்கலாம். 1000 இல்லைன்னா வந்துட்டு லைனிங்கை நீங்களே போடுறீங்க அப்படின்னா 1000 ரூபா வாங்கலாம். இல்லை
லைனிங் அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 800 850 900 கூட வாங்குங்க. நீங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா அமௌண்ட்டு கூட்டிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு மதிப்பாக நான் சொல்கிறேன். நான் வீட்டில் தைக்கிறேன், ரொம்ப தெரிஞ்சவங்க, நான் முன்ன பின்ன வாங்குவேன். சப்போஸ் நீங்கள் வந்து கடை வச்சுருக்கீங்க இல்லை வந்து வெளியாளுகளுக்கு தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு கேன்வாஸ் கிடையாது, நம்ம த்ரெட்டு வச்சு பைப்பிங் பண்ண கிடையாது, நண்டுக்கால் மாற்ற தேவையில்லை, எந்த வேலையுமே கிடையாது. ஈஸியாக ஒரு டிசைன், அவ்வளோதான். அந்த இது மடக்கி நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா இது முன்னாடி வரைக்கும் வராது டிசைனு, பேக் சைடோடு முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா உள்ளே தள்ளி தள்ளி நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த சைடு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் விஷயம்னு சொல்லி போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது சிஸ்டர். நான் வந்து டக்கு டக்குன்னு பண்ணி போட்டுட்டு போயிடுவேன். சிலர் வந்து நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, வளவலன்னு பேசுகிறீங்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு அது எப்படி நான் பேசாமல் நான் எப்படி வீடியோ போட முடியும்? நான் உண்மையாக நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது ஒரு தடவைக்கு 2 தடவை நான் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். நான் வந்து எடுத்த எடுப்பில் நான் வந்துட்டு இதுதான் இப்படித்தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா யாருக்குமே புரியாது, யாருக்கும் யூஸ் இல்லாத வீடியோவாக தான் போகும். அதனால நான் ஒரு அக்கா தங்கச்சிகிட்ட பேசுகிற மாதிரி ஜாலியாக நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இது ஒரு தடவைக்கு 2 தடவை நான் வந்து அழுத்தி அழுத்தி அதை சொன்னால் தான் சரி அவங்க ஏதோ இதில் இருக்குது அதனால தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் பண்ணுவீங்க. நான் பேசுகிறது கூட வந்துட்டு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு ஏன் வீடியோ பார்க்கணும்? எனக்கு புரியவே இல்லை. அது சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறதாவே கடுப்பாக இருக்குது, வளன்னு பேசுகிறீங்க, நிறையா பேசுகிறீங்க, கட்டிங் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்கன்னா கட்டிங் வீடியோ நான் லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பேசலாம்ல. எதுக்கு வந்துட்டு ஒன்று பார்க்காததுக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அதெல்லாம் வியூஸ் போகல, வெறும் 1000 2000 அப்படி தான் போயிருக்கு கட்டிங் வீடியோ. அதனால யாருக்குமே தெரியாது. சேனலில் உள்ளே போய் நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தா தானே போட் நெக்கு கட்டிங் போட்டிருக்கேன், பிரின்சஸ் கட் போட்டிருக்கேன், எவ்வளோ நெக் டிசைன் கட்டிங் போட்டிருக்கேன், பா நெக்கு கட் பண்ணுறது, கிராஸ் கட்டிங் கட் பண்ணுறது, சைஸ் வாரியாக போட்டிருக்கேன், 38 36 இந்த மாதிரி எல்லா நெக் டிசைனும் எல்லா கட்டிங்கும் போட்டிருக்கேன். நான் எதுவுமே பார்க்காம என்னைய போட்டு திட்டுறாங்க, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, கட்டிங் வீடியோவே போடுறதில்ல, ஆனால் வாய்க்கு மட்டும் குறைச்சல் இல்லை, அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. எதுக்கு நீங்கள் அப்படி பேசுகிறீங்க? நீங்கள் பேசாதீங்க. அப்படி பேசுகிறது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சைலண்ட்டில் கூட வச்சு பாருங்கள் வீடியோ. நான் பிகினர்ஸுக்கு சொல்லித்தரேன்னா ஒரு தடவைக்கு 100 விஷயம் நான் அவங்களுக்கு சொன்னால் தான் புரியும். இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து பாடம் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து திரும்ப திரும்ப அதை சொன்னால் தான் அந்த பிள்ளைங்க மண்டையில் ஏறும். அப்போ வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து வீடியோ பார்க்குறது கிடையாது. பிகினர்ஸ் எவ்வளவோ பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்காக தான் நான் எப்படியாவது தொழில் கற்றுக் கொடுக்கணும், எப்படியாவது அவங்களும் காசு சம்பாதிக்கணும், 10 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா நான் எவ்வளோ தான் பேசினாலும் ஒரு ரூமுக்குள்ளே தனியாக இருட்டுக்குள்ளே உட்காந்து பேசணும், கத்தி கத்தி சொல்லணும்னு எனக்கு இதாங்க. நீங்கள் கற்றுக்கணுன்னு தானங்க சொல்கிறேன். சப்போஸ் நான் ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா நான் சாரி கேட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் எல்லோரும் மொத்தமாக நீங்கள் வந்து பேசுகிறத குறைச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசாமையே நான் வீடியோ போடுறேன். நீ எதுவுமே பேச மாட்டேன், சைலண்ட்டில் வந்து செய்கையில் மட்டும் சொல்கிறேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றிங்க. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். யார் மனசாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருந்தா கண்டிப்பாக சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸ்ட்ரா லாஸ்ட்டில் கை வந்துருச்சுங்க, என்னால் தவிர்க்க முடியல. தம்பி வந்து எடிட் பண்ணுறப்ப சேர்த்து விட்டான். இது அவ்வளோதான், முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இதோடு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சும்மா பாசி வைக்கிறது மட்டும்தான். வந்து இவ்வளோ தூரம் இப்போ நான் வந்து இந்த கமெண்ட் பண்ணி எப்படியும் ஒரு 3-4 நாள் இருக்குங்க. நான் வந்து சொல்லக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, நம்ம வந்து அதை மட்டும்தான் சொல்லி வீடியோ பண்ணோம். நேற்றுக்கெலாம் வந்து நான் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.